2023 ஆண்டு பார்ட் 1ல 31ல ஆவன்னா என்ன கேள்வி என்றால், நிறுவனம் ஒன்று நாட்டின் சட்டங்களையும் பிரமாணங்களையும் மதித்து நடப்பது டாஸ் பொறுப்பாகும். அப்ப என்ன சொல்ல வர, ஒரு நாட்டில் காணப்படுற நிறுவனம் ஒன்று அந்த நாட்டினுடைய சட்டங்களையும் பிரமாணங்களையும், ஒரு நாட்டில் காணப்படுற நிறுவனம் ஒன்று அந்த நாட்டினுடைய சட்டங்களையும் பிரமாணங்களையும் மதித்து நடப்பது டாஸ் பொறுப்பாகும். ரைட்? அதேவேளை சமூக நலனை கருத்தில் கொண்டு நிறுவனம் ஒன்று மேற்கொள்ளும் நடவடிக்கை, அதே நிறுவனம் சமூக நலனை கருத்தில் கொண்டு மேற்கொள்ளும் நடவடிக்கை டாஸ் பொறுப்பாகும் தந்துருக்கிறேன். அப்ப நாங்க இதுவரைக்கும் சமூக பொறுப்புன்ற ஒரு விஷயம் படிச்சிருக்கோம். இதுதான் அப்படின்னு எங்களுக்கு நல்லாவே தெரியும். சமூக பொறுப்புனா என்ன தெரியும். அப்ப இதுல நாங்க எதுல சமூக பொறுப்புன்ற விட வரும்னு நினைக்கிறீங்க? இந்த ரெண்டு காரணங்கள் இது வரும். ஒரு நிறுவனம் சட்டத்தையும் பிரமாணத்தையும் மதித்து நடக்கிறது சமூக பொறுப்பா, ஒரு நிறுவனம் சமூக நலனை கருத்தில் கொண்டு செயல்படுறது சமூக பொறுப்பு. சமூக நலனை கருத்தில் கொண்டு செயல்படுறது சமூக பொறுப்பு. அப்ப இதுல சமூகம் மட்டும் விட போட்டுரும். ரைட்? இந்த வருஷத்துல தான் ஒரு நாட்டில் இருக்கிற நிறுவனம் அந்த நாட்டினுடைய சட்டங்களையும் பிரமாணங்களையும் மதித்து நடக்கிறது சட்ட பொறுப்புன்னு சொல்லி ஒரு புது விஷயத்தை அறிமுகப்படுத்துது. அப்ப சட்ட பொறுப்புனா சிம்பிளா என்ன, ஒரு நாட்டுடைய நிறுவனம் அந்த நாட்டில் ஏற்கனவே காணப்படுகின்ற சட்டங்களையும் அந்த நாடு பின்பற்றுகின்ற பிரமாணங்களையும் பின்பற்றி நடந்தால் அது சட்ட பொறுப்பு. அப்ப 2023 ஆண்டு சட்ட பொறுப்புன்ற ஒரு விஷயம் இருக்குன்றத சொல்றது. அப்ப இதுக்கு முதல் படிச்ச யாருமே சட்ட பொறுப்பான என்னன்ற விஷயத்தை கேள்விப்பட்டிருக்க மாட்டினோம். ஆனா சட்ட பொறுப்புனா ஈஸியா விளங்குது இல்லை. சமூக பொறுப்புனா சமூகத்துக்கு நல்லது செய்யறது, சட்ட பொறுப்புனா அந்த நாடு உருவாக்கின சட்டத்தை மதிச்சு நடக்கிறது. அப்ப இந்த விஷயத்தை 2023 ஆண்டு முதல் அறிமுகப்படுத்துறேன். ரைட்? அப்ப இப்படி ஒரு கேள்வி வந்த சமயத்துல நாங்கள் என்ன சொல்றோம்னா, ஓகே சட்ட பொறுப்புன்னு ஒரு விஷயம் அறிமுகப்படுத்துறாங்கன்னா இந்த சட்ட பொறுப்புக்கு என்ன தொழில் அறிமுகப்படுத்துறாரு, தரையிலேயே வரைவிலக்கு வந்துட்டார். அப்ப என்ன சட்ட பொறுப்புக்கு வரைவிலக்குன்னு சொல்லுவீங்க? நிறுவனம் ஒன்று அந்நாட்டின் சட்டங்களையும் பிரமாணங்களையும் மதித்து தனது வணிக நடவடிக்கைகளை மேற்கொள்ளுதல் சட்ட பொறுப்பு எனப்படும். அப்ப இந்த கேள்வியை வச்சு என்னத்தை நீங்க மாத்தலாம், வரைவிலக்கணத்தை மாத்தலாம் சட்ட பொறுப்பு. அப்ப ஃபர்ஸ்ட் எழுதுங்க. அப்ப இந்த கேள்வி பாருங்க, நான் அந்த கேள்வியை உங்களுக்கு மாற்றி தந்திருக்கேன் பாருங்க. 16வது கேள்வி என்னது, சமூக பொறுப்பிலிருந்து சட்ட பொறுப்பு வேறுபடும் விதம் 4 தருகன்னு சொல்லியிருக்கேன். அப்ப முதல் 2க்கு வேண்டது எழுதுவோம், வரைவிலக்கணத்தை எழுதுவோம். அப்ப சமூக பொறுப்புக்கு நீங்க வரைவிலக்கணம் எழுதுவீங்க. அப்ப முதலாவது சொல்லுங்க சட்ட பொறுப்பு, 2ஆ பிரிங்க அந்த நோட்ஸ், அந்த இடைவெளியை 2ஆ பிரிச்சு ஒரு பக்கம் எழுதுங்க சட்ட பொறுப்பு, மற்ற பக்கம் எழுதுங்க சமூக பொறுப்பு. முதலாவது சட்ட பொறுப்பு, 2வது சமூக பொறுப்பு எழுதுவீங்க. அப்ப இந்த கேள்வியை அடிப்படையாக வச்சுக்கொண்டு நாங்கள் சட்ட பொறுப்புக்கு வரைவிலக்கணம் சொல்லலாம். சட்ட பொறுப்பு முதலாவது இருந்தீங்க. அப்ப அதுக்கு எப்படி சட்ட பொறுப்புக்கு வரைவிலக்கணம் நீங்கள் நிறுவனம் ஒன்று நாடொன்றின் சட்டங்களையும், இப்ப சமூக பொறுப்புகளுக்கு கேட்கிற வரைவிலக்கணம் தெரியும், அதை எழுதி கொள்ளுங்க. மற்ற பக்கம் சமூக பொறுப்பினுடைய வரைவிலக்கணம் எழுதி கொள்ளுங்க. இப்ப பாருங்க, எங்களுக்கு நல்லாவே தெரியும் எப்பவுமே ஒரு தலையங்கத்தை அப்டேட்டாக தந்துட்டாருந்தா அந்த அப்டேட்ல இருந்து கேள்வி வரும். ஓகே, அதுக்கு பிறகு வார வருஷம் அப்போ 2023 பேருந்து 2024 அல்லது 2025 அல்லது இனிமேல் 26 27 என்ன வரும் கேள்வி வரும். எந்த இப்பதான் புதுசாக அமைப்படுத்திருக்காரு அவ கட்டாயம் கேள்வி வரும். ஆனா நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், முதல் கட்ட மேலே திருப்பி என்ன செய்ய மாட்டோம், கேட்க மாட்டோம். சரிதானே? அப்போ முதல் ஏற்கனவே சட்ட பொறுப்புக்கும் சமூக பொறுப்பையும் வச்சு இடவெளி நடக்கிற கேள்வியில வந்துட்டா இனி அது பார்ட் 2ல வரலாம் அல்லது பார்ட் 1ல வரலாம். ஆனால் எங்கே வரப்போடுதில்லை, திருப்பி இடவெளி நடப்பதில் வரப்போடுதில்லை. அப்போ அது இந்த வரைவிலக்கணத்தை மட்டும் படிக்கிறதால எங்களுக்கு எந்த ஒரு நன்மையும் இல்லை. இப்படி ஒரு விஷயம் புதுசாக வந்திருக்குன்னு தான் தெரிஞ்சு விடலாம். அப்போ இனிமேல் எப்படி கேள்வி வரும்ன்றதை படிப்போம். அப்போ இனிமேல் எப்படி கேள்வி வரணும்னு நாங்கள் 2024 வச்சுக்கு எப்படி படிப்பிக்கிறோம்னா, நான் சொல்லி வரேன் இதே மாதிரி அப்படியே கிளாஸில் சட்ட பொறுப்புக்கும் சமூக பொறுப்புக்கும் வேறுபாடுகளை கொடுப்போம். ரைட்? சட்ட பொறுப்புக்கும் சமூக பொறுப்புக்கும் வேறுபாடுகளை கொடுப்போம். அப்போ சட்ட பொறுப்புக்கும் சமூக பொறுப்புக்கும் என்ன வேறுபாடுன்னு பார்ப்போம். ரைட்? அப்போ நீங்கள் 26 அந்த வழியாடி நீங்கள் ஏற்கனவே என்ன செய்திருப்பீங்க, நோட்ஸில் படிச்சிருப்பீங்க. பட் நாங்கள் பார்ப்போம் என்னென்ன விஷயம் இருக்குன்னு. ரைட்? முதலாவது பாருங்க, நோட்ஸை செக் பண்ணி கொடுங்க. சட்ட பொறுப்புன்னா கட்டாயம் எழுத்து மூலம் இருக்கும். கட்டாயம் எழுத்து மூலம் இருக்கணும்.
ரைட். சமூக பொறுப்புண்டா எழுத்துக்களில் வெளிப்படுத்தப்படாது. சட்ட பொறுப்பு எல்லோருக்கும் பொதுவானது. எல்லோருக்கும் பொதுவானது. சட்டத்தை எல்லாரும் பின்பற்றுவோம். சமூக பொறுப்பு வணிகம் பின்பற்ற வேண்டும். வணிகம் பின்பற்ற வேண்டும். ரைட். சட்ட பொறுப்பு கட்டாயம் பின்பற்ற வேண்டும். கட்டாயம் சட்டத்தை எல்லாருமே பின்பற்ற வேண்டும். கட்டாயம் பின்பற்ற வேண்டும். சமூக பொறுப்பு கட்டாயம் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. குறியீட்டுல கூட நீங்க எழுதணும் ஃபுல்லா. கட்டாயம் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. சமூக பொறுப்பு சட்ட பொறுப்பு மீறும் போது நாங்கள் சட்டத்தை மீறக்குள்ள எங்களுக்கு தண்டனை வழங்கப்படும். சமூக பொறுப்பு மீறும் போது தண்டனை வழங்கப்படாது. சரியா? இப்படி வேறுபாடு சொல்லி படிச்சு விடுறோம். அப்ப இதுக்கு விளக்கம் என்ன? ஒரு நாட்டில் கட்டாயம் எழுத்துல இருக்கணும். சட்டம் வேண்டா கட்டாயம் எழுத்துல இருக்கணும் சட்டம். சமூக பொறுப்பு கட்டாயம் எழுத்துல இருக்காது. அதை நாங்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிறது. அது எழுத்துல இருக்காது. சட்டம் எல்லோருக்கும் பொதுவானது. சமூக பொறுப்பு வணிகங்கள் மட்டும்தான் பின்பற்றும். சட்டம் கட்டாயம் எல்லாரும் பின்பற்றும். சமூக பொறுப்பு எல்லாரும் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. யார் மட்டும் பின்பற்றுவார்? வணிகம் மட்டும்தான் பின்பற்றுவார். வணிகம் மட்டும்தான் பின்பற்றுவார். ரைட். அப்ப கட்டாயம் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. எது? சமூக பொறுப்பு. சட்ட பொறுப்பு கட்டாயம் பின்பற்ற வேணும். ரைட். அடுத்தது மீறும்போது தண்டனை வழங்கப்படும். இங்க மீறும்போது தண்டனை வழங்கப்படாது. அப்ப சட்டத்தை பொறுத்தா உங்களுக்கு கட்டாயம் தண்டனை இருக்கு. ஆதாரத்தோட மாட்டீங்களா இருந்தா சட்டத்தை பொறுத்தா உங்களுக்கு தண்டனை இருக்கு. ஆனா சமூக பொறுப்பை மீறினா உங்களுக்கு என்ன இல்லை? தண்டனை இல்லை. இவ்வளவு விஷயம் நாங்க படிப்பிச்சு விடுறோம். எந்த பட்சத்துக்கு படிப்பிச்சு நாங்கள் 24க்கும் 25க்கும் படிச்சு விடுறோம். ரைட். உங்களுக்கு நோட்ஸோடய தந்தாச்சு. உங்களுக்கு அப்டேட் இது படிப்பிக்கல. இது 23 அப்டேட் உங்களுக்கு நோட்ஸோட தந்துருக்கோம். 26க்காக. ரைட். அப்ப 24 அப்படியே இந்த ஹெடிங்ல என்ன வருது? திருப்பி கேள்வி வருது. அந்த கேள்வி உங்களுக்கு அங்க பேப்பர் புக்ல தந்துருக்கேன். ரைட். புக்ல பாருங்க 18வது கேள்வியா தந்து. கேள்வியை பாருங்க. வணிகம் ஒன்று நிர்ணயிக்கப்பட்ட ஆக குறைந்த சம்பளத்தினை வழங்குவது. அப்ப நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. எவ்வளவு சம்பளம் வழங்க வேண்டும் என்று அந்த வணிகம் என்ன செய்யப்பட்டிருக்கு? வணிகத்துக்கு நிர்ணயிக்கப்பட்டிருந்தால் அது என்னது? பாருங்க என்ன கட்டாயம் எழுத்துமுறை இருக்குது. அப்ப அது என்ன இருக்கும்? சட்டம். அப்ப பாருங்க அந்த நடவடிக்கை என்ன வரும்? சட்ட பொறுப்புக்கு உதாரணமாகும். அதே வேளை நிர்ணயிக்கப்பட்ட ஆக குறைந்த சம்பளத்திலும் பார்க்க. அப்ப இவ்வளவுதான். இப்ப பாருங்க இலங்கையினுடைய அடிப்படை சம்பளம் 24,000 ரூபாய் இருக்கு. 24,000 ரூபாய் நீங்க ஆக குறைஞ்ச ஒரு அளவு கொடுக்கணும். இந்த 24,000 ரூபாய் குறைவா சம்பளம் கொடுக்கலாம்னு சொல்லி சட்டம் இருக்கு. இப்படி சட்டம் இருக்கிறது என்ன பொறுப்பு? அந்த சட்டத்தின்படி 24,000 ரூபாய் வணிகம் கொடுக்கறதுன்றது என்னது? கட்டாயம் பின்பற்ற வேண்டியது. அது என்னது? சட்ட பொறுப்பு. ஆனா அந்த வணிகம் 24,000 ரூபாய் அடிப்படை சம்பளம் கொடுத்தா காணும் தானே. ஆனா அந்த வணிகம் எல்லா ஊழியர்களுக்கும் 30,000 ரூபாவை அடிப்படை சம்பளமாக கொடுத்துருக்காங்க. சட்டப்படி எவ்வளவு கொடுத்தா காணும்? 24,000 கொடுத்தா காணும். ஆனா அவர் எவ்வளவு கொடுக்குறார்? 30,000 ரூபாய் கொடுக்குறாரு. அப்ப அதுக்கு அர்த்தம் என்ன? அவர் அந்த சம்பளத்தை சட்டப்படி தான் 24,000 கொடுத்தா காணும் தானே. அப்ப மக்களுக்கு 24,000 ரூபாய் தனக்கு வேலை செய்யற ஊழியர்கள் 24,000 கொடுத்துருந்தா காணும். ஆனா அவர் எவ்வளவு கொடுக்குறாரு? அப்ப இது நல்ல குணமா இல்லையா? அப்ப இப்படி நல்ல குணம் எல்லாம் கட்டாயம் பின்பற்ற வேண்டிய ஒரு விஷயமா இல்லை. ஆனா அப்படி பின்பற்றினால் அது என்னத்துக்குள்ள வரும்? சமூக பொறுப்புக்குள்ள வரும். அப்ப அடுத்த இடவெளிக்கு என்ன வரும்? சமூக பொறுப்பு. அடுத்த இடவெளிக்குள்ள சமூக பொறுப்பு. 23 நாம ஒரு அப்டேட் சொல்றோம். 24ல கேள்வியில வந்துச்சு. அப்ப தொடர்ந்து 2 வருஷம் வந்தா பெரும்பாலும் 25ல அது கேள்வியில வராதுன்னு தெரியும். அப்ப 26ல உங்களுக்கு கேள்வியா வந்தா எப்படி வரும்? அடுத்த பிரச்சனை 26ல உங்களுக்கு இது ஒரு கேள்வியா வர போதுன்னா எப்படி வரும்? சட்டத்தை வச்சு கேட்டுட்டாரு, ஒழுக்கத்தை வச்சு கேட்டுட்டாரு, சமூக பொறுப்பை வச்சு கேட்டுட்டாரு. அப்ப என்ன வைக்கலாம்? சமூக பொறுப்புக்கும் ஒழுக்கத்துக்கும் இடையிலான வேறுபாடு இது வரைக்கும் என்ன செய்யல? கேட்கல. அப்படி நோட்ஸ்லையும் இல்லை. சரி. அப்ப நாங்க அதை திருப்பி படிக்கணும். அப்ப இதே வேறுபாடு மாதிரி என்னதுக்கு வேறுபாடு பார்ப்போம்? சமூக பொறுப்புக்கும் ஒழுக்க நடிக்கும் இடையிலான வேறுபாடு பார்ப்போம். சமூக பொறுப்புக்கும் ஒழுக்க நெறி கோவைக்கும் இடையிலான வேறுபாடு. ஒழுக்க நெறி கோவைக்கும் இடையிலான வேறுபாடு. இதான் 2026 பட்ஜெட். இனிமேல் அவர் கேள்வி போடலாம்னா போடலாம். இல்லைன்னா சிம்பிளா எப்படி கேட்கலாம்? சட்ட பொறுப்பின் பண்புகள் 4 தருக, சமூக பொறுப்பின் பண்புகள் 4 தருக. இப்படியும் கேட்கலாம். பார்ட் 2ல கேட்கலாம். இல்லைன்னா இனி புதுசா என்ன கேட்கலாம்? சமூக பொறுப்புக்கும்
ஒழுக்க நடிக்கோவைக்கு உடையதான வேறுபாடு தேடலாம். ரைட்? அப்ப நீங்க யோசிச்சு எழுதுங்க. சமூக பொறுப்புக்கு என்ன சொல்லியிருக்கு? கட்டாயம் பின்பற்ற வேண்டியது இல்லை. அதை ஏற்கனவே பார்த்துட்டோம். சமூக பொறுப்பு கட்டாயம் பின்பற்ற வேணுமா? கட்டாயம் பின்பற்ற வேண்டியது இல்லை. கட்டாயம் பின்பற்ற வேண்டியது இல்லை சமூக பொறுப்பு. ஆனா ஒழுக்க நடிக்கோவை வந்து எழுத்தில் எழுதுவோம். என்ன காரணம்? எழுத்தில் எழுதுவோம். ஒரு நிறுவனத்தில் எழுத்தில் இருக்கிற விஷயத்தை கட்டாயம் என்ன செய்யணும்? பின்பற்ற வேணும். ரைட்? அப்ப ஒழுக்க நடிக்கோவை கட்டாயம் பின்பற்ற வேணும், சமூக பொறுப்பு கட்டாயம் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. இது விளங்கிட்டோம். இரண்டாவது, சமூக பொறுப்பு வந்து எழுத்து மூலம் காணப்படாது. அது இங்கேயும் இருக்கு. எழுத்து மூலம் காணப்படாது. ஆனா எழுத்து மூலம் உருவாக்கப்பட்டால் தான் ஒழுக்கநெறி என்னவா மாறும்? ஒழுக்கநெறி கோவையாக மாறும். அப்ப இது எழுத்து மூலம் காணப்படும். சரி, சரியா? நல்ல நல்ல பாயிண்ட்ஸ் பாருங்க. கேள்வி போடலாம். அது வேர்ட்டான ஒரு விஷயம் தான். ரைட்? அடுத்தது, சமூக பொறுப்பை வந்து அந்த வணிகமும் அதோட கூட அக்கறையுடைய தரப்பின் சம்பந்தமானது. வணிகமும் சமூகமும் சம்பந்தமானது. வணிகமும் அதோடைய அக்கறையுடைய தரப்பின் சம்பந்தமானது சமூக பொறுப்பு. ஆனா ஒழுக்கநெறி கோவை வந்து வணிகமும் அந்த வணிகத்தினுடைய ஊழியர்களும் பின்பற்ற வேண்டியது. அப்ப வணிகமும் ஊழியரும் சம்பந்தமானது. சரிதானே? சமூக பொறுப்பு வந்து வணிகம் கட்டாயம் பின்பற்று. கட்டாயம் பின்பற்ற அவசியம் இல்லை, வணிகம் பின்பற்று. ஒழுக்கநெறி கோவை அந்த வணிகத்தினுடைய ஊழியர்கள் பின்பற்றுவார். அப்போ ஒன்று இது ரெண்டு முறையிலான வேறுபாடாக இருக்கலாம், அல்லது இதே மாதிரி இடைவெளி நிரப்ப கேள்விகளை இருக்கலாம். வேறுபாடாக கேட்டால் நாங்கள் எழுதி வந்துடும். நோட்ஸ் இருக்கிறது. இடைவெளி நிரப்ப கேள்விகளை கேட்டால் அப்படி கேட்பேன் என்ற நான் கேள்விதான் செய்யும். ரைட்? இனிமேல் கேட்டால் இப்படி தான் கேட்கலாம். சரிதானே? வேறு வழிக்கு இருக்க கஷ்டம். அது இதை பார்ட் 2ல் பண்புகள் இருந்து கேட்கலாம், அல்லது 41-50க்குள்ள ஒழுக்கநெறி கோவையின் பண்புகள் 4 கேட்கலாம். அப்படி கேட்டால் தான் உண்டு. சரிதானே? ரைட். அப்படி கேள்வி வருது, அப்படி கேள்வி வரும். அப்போ என்ன விட வர முதலாவது? வணிகம் மற்றும் சமூகம் தொடர்பாக கவனத்தில் கொண்டு உருவாக்கப்படுறது என்னது? வணிக கர்மங்களை செய்வது என்னது? சமூக பொறுப்பு. அங்கால எழுத்து மூலம் உருவாக்கப்படுவது ஊழியரை மையமாக கொண்டு எழுத்து மூலம் உருவாக்கப்படுவது ஒழுக்கநெறி கோவை என்று வரும். சரிதான்? இப்படிதான் கேள்வி வரலாம். இல்லை சரிதானே? உங்களை வலிக்கீங்களோ? சரி, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரி, ரைட். 17வது கேள்வியும் ஒரு பாஸ் பேப்பர் கேள்வி தான். கொஞ்சம் வித்தியாசமான கேள்வி. பாருங்க, ஒரு நாட்டில் நிலைபெறான அபிவிருத்தியானது டேஸ் சமூகம் மற்றும் சூழல் ஆகியவற்றின் ஒருங்கிணைப்பாகும். ரைட்? அப்ப இதுக்கு என்ன விட வரும்? ஈஸியான கேள்வி இல்லோ? நாட்டின் நிலைபெறான அபிவிருத்தியானது சமூகம் வேண்டாம், மற்ற 3 என்னது? மற்ற 2 என்னது? பொருளாதாரமும் சூழல். ரைட்? ஆனா இதுக்கு முதல் 2022ல வந்து ஒரு கேள்வியில பாருங்க, இந்த இப்ப நாங்க பார்க்கிற பொருளாதாரம், மற்றது சமூகம், சூழல், இந்த 3 விஷயத்துக்கு மாற்றிடா இந்த இடைவெளிக்கு இடையில வந்திருக்கு பாருங்க. அபிவிருத்தியானது டேஸ் சமூகம் வந்திருக்கല്ലോ, அந்த இடத்துல மக்கள் என்று வந்திருந்தா நீங்க எப்படி எழுதியிருக்கணும்? பொருளாதாரத்துக்கு பதிலா எப்படி எழுதியிருக்கோம்? பொருளாதாரத்துக்கு பதிலாக எப்படி எழுதியிருக்கோம்டா லாபம் என்றும், சூழலுக்கு பதிலா கோல் என்றும் எழுதியிருக்கோம். ரைட்? இது திருப்பி வராது, எனக்கு நம்பிக்கை இல்லை வருமெண்டு. என்னாலும் அது புதுசாக வந்த ஒரு விஷயம், அது வித்தியாசமான ஐடியான்றபடியாக அதை நான் உங்களுக்கு தந்து கேள்வி. விளையாட்டு பொருட்களின் உற்பத்தியில் மீள் சுழற்சிக்கான மூலப்பொருட்களை பயன்படுத்துவதனால் பெற்றுக்கொள்ளக்கூடிய அனுகூலங்கள் 2 தருக. அப்ப பாருங்க, நாங்கள் விளையாட்டு பொருட்களை தயாரிக்கும் வாரம், சும்மா விளையாட்டு பொருட்களை தயாரிக்கும் வாரம், இதற்கு உள்ளீடாக மீள் சுழற்சி செய்யப்பட்ட மூலப்பொருட்களை பாவிக்கிறோம். ரைட்? எப்படிப்பட்ட மூலப்பொருள்? மீள் சுழற்சி செய்யப்பட்ட மூலப்பொருளை பாவிக்கிறோம். அப்ப நாங்கள் ஏற்கனவே படித்த உதாரணத்தின் படி பார்த்தா எங்களுக்கு தெரியும், வைக்கோலை நாங்கள் என்ன செய்யலாம்? மரமாக மாற்றலாம். அப்ப மரத்துல வாழ உற்பத்திக்கு நாங்கள் என்ன செய்யறோம்? அந்த மரத்துல செய்த வைக்கோல்ல செய்த மரத்தை மூலப்பொருளா பாவிக்கிறோம். இப்படி படிச்சிருக்கோம் உதாரணத்துல. அதே மாதிரி இங்க ஏதோ ஒரு பிளாஸ்டிக்ல மீள் சுழற்சி செய்து வார பழைய பொருட்கள் ரப்பர் இருக்கணும், இது எல்லாத்தையும் மீள் சுழற்சி செய்து வார இறப்பரை உள்ளீடாக பாவிச்சு செயல்முறைக்கு உட்படுத்தி என்னத்தை உருவாக்கணும்? வெளியீடா என்னத்தை உருவாக்கணும்? விளையாட்டு பொருட்களை உருவாக்கும்.
இது ஒரு உண்மையில 13ஆம் பாட செக்ஷனுக்குரிய கேள்வி. இதனை மாடக்கூடிய கேள்வி 13ஆம் பாடத்துல வந்த கேள்வி. 5வது கேள்விக்குரியது. அப்ப 5ஆம் கேள்வியில வந்தா எத்தனை சிலபஸுக்குரியது? 13 சிலபஸுக்குரியது. அப்ப 13 சிலபஸ் வந்தா உங்களுக்கு தெரியும் அது எந்த பாடம்? 12ஆம் பாடம் 13ஆம் பாடம். ஆனா மீள்ஸ் வச்சு தான் கேள்வி போட்டுக்கிறோம். முன்னாடியா நாங்க அது இதுக்குள்ள படிக்கிறோம். 12 சிலபஸுக்குள்ள 2ஆம் பாடத்துக்குள்ள படிக்கிறோம். சரிதானே? அப்ப பாருங்க, நாங்க பயன்படுத்துற மூலப்பொருள் வந்து கழிவு பிளாஸ்டிக், கழிவு போத்தல் இது எல்லாத்தையும் பயன்படுத்தி என்னவா மாத்திரிக்கணும்? அதை சுத்தமான பிளாஸ்டிக்கா மாத்திரிக்கணும். பிளாஸ்டிக் மூலப்பொருளா மாத்திரிக்கணும். அதை வச்சு நாங்கள் என்னத்தை தயாரிக்கிறோம்? விளையாட்டு உபகரணங்களை தயாரிக்கிறோம். சரிதானே? அப்ப இதனால இன்னும் அனுகூலம் வந்து கட்டுறது. அப்ப எங்களுக்கு தெரியும் மீள் சுழற்சிக்குரிய அனுகூலம் எதை பற்றியாவது எங்கேயாவது 13 சிலபஸ் இருக்கும். 13 சிலபஸ்ல மீள் சுழற்சியின் அனுகூலங்கள் பற்றி எங்கேயாவது இருக்கும்? இல்லை. அப்ப நாங்கள் எதை வச்சு தான் எழுதணும்? 12 சிலபஸ்ல படிச்ச விஷயத்தை எழுதணும். அப்ப மீள் சுழற்சியின் அனுகூலம் சொல்லி கொஞ்சம் விஷயத்தை தந்துருக்கேன். என்னென்ன தந்துருக்காருந்தா வெளியே கொள்ளணும். இல்லாட்டி அந்த கேள்வி நான் சொல்றது பாருங்க. இதான் நம்பர் 2024 பார்ட் 2ல 5வது 4வது ஆகணும். சரிதானே? இதுதான் கேள்வியின் இலக்கம். அவர் என்னென்ன அனுகூலங்களை தந்துருக்கிறாருன்ற பார்த்துக்கணும். ரைட்? அதனால தான் விளங்கி எடுத்தோம்னா சரி. நாங்கள் விளங்கி எடுத்தோம்னா சரியா? எங்களுக்கு அந்த கேள்வி மீள் சுழற்சியினால் கிடைக்கும் அனுகூலங்கள், மீள் சுழற்சியினால் கிடைக்கும் அனுகூலங்கள் 4 தருக அப்படின்னு கேட்டுட்டாலும் இதே விட அப்படியே எழுதலாம். அப்ப போர்டில் எழுதுறது தெரியாட்டி நீங்க இந்த 2024ஆம் ஆண்டு பார்ட் 2 கேள்வி எடுத்து பாருங்க. ரைட்? பார்ட் 2ல 5வது 4வது ஆவண கேள்வி ஆன்சர்ஸை பார்த்தீங்கன்னா இந்த ஆன்சர் இருக்கு. ரைட்? அப்ப இந்த வீடியோ விளங்கப்படுத்துறது சாதாரணமா இயற்கையிலிருந்து கிடைக்கிற பிளாஸ்டிக்கை பாவிச்சா, சாதாரணமா இயற்கையிலிருந்து கிடைக்கிற பிளாஸ்டிக்கை பாவிச்சா எங்களுக்கு கிரயம் கொஞ்சம் அதிகமா இருக்கும். ஆனா நாங்க இங்க பாவிக்கிற பிளாஸ்டிக் என்னது? மீள் சுழற்சி செய்து வந்த பிளாஸ்டிக். அதனால அதுக்கான கிரயம் என்னவா இருக்கும்? குறைவா இருக்கும். சரியா? கிரயம் குறைஞ்சா கட்டாயம் லாபம் அதிகமா இருக்கு. அந்த பொருளை பாவிக்க ஏற்படுற கார்பனின் அளவு, அதாவது சூழலுக்கு வெளியேற்றப்படும் கார்பன் அளவுண்டா கார்பன் கழிவினுடைய அளவு என்னவா இருக்கும்? குறைவா இருக்கும். அதான் நீங்க கார்பனின் அளவு குறைவான்னு சொல்லி சொல்லிருக்கோம். கார்பன் தன்மைண்டா சூழலுக்கு வெளியேற்றப்படும் கழிவுடைய தன்மை குறைவா இருக்கும். ஏன் கழிவு தானே திருப்பி என்னவா பாவிக்கிறோம்? மூலப்பொருளா பாவிக்கிறோம். அதனால சூழலுக்கு வெளியேற்றப்பட்ட கழிவின் அளவு என்னவா இருக்கும்? குறைவா இருக்கும். ரைட்? அடுத்தது சமூகம் ஏற்றுக்கொள்ளும் தன்மை அதிகரிக்கும். அப்ப சமூகத்தில் இருக்கிற எல்லா மக்களுக்கும் நீங்க மீள் சுழற்சி செய்த பொருளை பாவிக்கிறீங்கன்னா அந்த குறிப்பிட்ட பொருளை சமூகம் ஏற்றுக்கொள்ளும் தன்மை என்னவா இருக்கும்? அதிகமாக இருக்கும். புதிய உற்பத்திகளை நாங்கள் என்ன செய்யக்கூடிய மாதிரி இருக்கும்? பெறக்கூடிய மாதிரி இருக்கும். புது புது விஷயங்களை உருவாக்கக்கூடிய மாதிரி இருக்கும். அரசு அனுசரணை கிடைக்கும். ஏன்? அரசாங்கத்துக்கு தேவை என்னது? சூழல் நீட்டா இருக்கணும், சூழல் நிலைப்போரான தன்மை வரணும். அந்த சூழல் நிலைப்போரான தன்மை வரணும்ன்றதுக்காக நீங்க மீள் சுழற்சி செய்த பொருளை பாவிக்கிறீங்க. அப்ப கட்டாயம் உங்களுக்கு அரசாங்கம் என்ன செய்யும்? ஆதரவு தரும். அப்ப அரசாங்கத்துடைய அனுசரணை அதிகரிக்கும். அடுத்தது என்ன குறையும்? விடயம் குறையும். அப்ப விடயம் குறையும்னா வீணாகிற பொருளை தான் திருப்பி எடுத்து மீள் சுழற்சிக்கு உட்படுத்துறாங்க. அப்ப கழிவு பொருளை மீள பயன்படுத்துறதால விடயம் குறையும். கழிவு பொருளை மூல பயன்படுத்துவதால விடயம் குறையும். சரிதானே? உயர் தொழில் ஒழுக்க நெறின்னு சொல்றது. இது 2ஆம் பாடத்துக்குள்ள இருக்கு. உயர் தொழில் ஒழுக்க நெறி. ஏன்? வணிக ஒழுக்கம் எத்தனையாம் பாடத்துக்குள்ள வரும்? 2ஆம் பாடத்துக்குள்ள வரும். இந்த உயர் தொழில் ஒழுக்க நெறிகள் வந்து மொத்தம் 5 விஷயங்கள் இருக்கு. ரைட்? வெவ்வேறு 5 வேறுபட்ட விஷயங்கள் இருக்கு. அப்ப முதலாவது அந்த 5 விஷயம் என்னன்னு நீங்க எழுதி வைக்க தேவையில்லை. அப்படியே விடையில இருக்கிறாங்க. என்னென்ன இருக்கு? நிதி கணக்கீடு தொடர்பான ஒழுக்க நெறி, மனிதவள முகாமைத்துவம் தொடர்பான ஒழுக்க நெறி, உற்பத்திக்குரிய ஒழுக்க நெறி, சந்தைப்படுத்தல் தொடர்பான ஒழுக்க நெறி, விவேக சொத்துக்கள் தொடர்பான ஒழுக்க நெறிகள் சொல்லி பொதுவான ஒழுக்க நெறிகள் மொத்தம் 5 இருக்கு. சரிதான்? இதை தவிர்த்து இது உயர்தொழில் ஒழுக்க நெறின்னு சொல்றது. இதை தவிர பொதுவான ஒழுக்க நெறிகள் சொல்லி எத்தனை படிச்சிருக்கோம்? 4 விஷயம் நோட்ஸ்ல படிச்சிருக்கோம். நேர்மையாக நியாயமாக செயற்படுதல், உண்மையை மட்டும் தொடர்புபடுத்தல், அப்படி 4 விஷயம் படிச்சிருக்கோம். அப்படி இது என்ன ஒழுக்க நெறி? இதை சொல்றது இது உயர் தொழில் ஒழுக்க நெறி. அப்ப அதுல முதலாவது நிதி கணக்கீடு தொடர்பான ஒழுக்க நெறி. அப்ப அப்படின்னா என்னன்னு முதல் பார்ப்போம். நிதி கணக்கீடு தொடர்பான ஒழுக்க நெறி அதுல என்னென்ன விஷயம் வரும் அப்படின்றது எழுதி வைக்கும். சரிதான்? நிதி கணக்கீடு தொடர்பான ஒழுக்க நெறி எழுதுங்க. நிதி சந்தை முறையீனம், நிதி சந்தை முறையீனம்,
செலாவணி மோசடி. செலாவணி மோசடி. அடுத்தது மிகை செலவு மற்றும் கொடுப்பனவு. மிகை செலவு மற்றும் கொடுப்பனவு. ரைட். இந்த உயர்தொழில் ஒழுக்கம் சொல்றது இது நீங்கள் யூனிவர்சிட்டியில போனா படிப்பீங்க, யூனிவர்சிட்டியில. ஆனா உங்களை இந்த சிலபஸுக்குள்ள இதை பற்றி கொஞ்சம் மேலோட்டமான விஷயங்கள் இருக்கு. ரெண்டாம் பாடத்தை சுத்தி எல்லாம் கேள்வி போட்டு முடிஞ்சிடும். புதுசா கேள்வி போடுறது கொண்டு இல்லையோ, அப்ப இதுக்குள்ள வந்து கேள்வியை போடுவேன். ரைட். அப்படி கேள்வியை போடுற சூழ்நிலை வரையக்குள்ள நிதிச்சந்தைன்னா நிதியில நடக்கிற சந்தை தொடர்பான முறை என்னன்னா, நாங்கள் பேங்குகள்ல காசை கடன் எடுக்கக்குள்ள, ரைட், அல்லது பங்கு வழங்கக்குள்ள தொகுதி கடன்களை வழங்கக்குள்ள அதுல நாங்க செய்யற முறை நாங்கள். அப்ப தொகுதி கடன் என்ன, பங்கு வழங்குற என்னன்றெல்லாம் உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அப்ப அதுல ஏற்படுகின்ற முறை நாங்கள் யார் முறைகேடு செய்யலாம், வணிகம் முறைகேடு செய்யலாம். அதெல்லாம் செய்யக்கூடாதுன்றதுதான் என்னது நிதி கணக்கீடு தொடர்பான ஒழுக்க நெறி. ரைட். ரெண்டாவது செலாவணி மோசடி என்ன, வெளிநாட்டு காசை உள்ளுக்க கொண்டு வாழ்றது, எங்க நாட்டு பொருளை வெளியே கொண்டு போற சந்தர்ப்பங்களில் ஏற்படுற பிழை. அடுத்தது மிகை செலவு மிகை கொடுப்பனவு. ஒரு முகாமையாளர் நிச்சா அதிக அளவு, ஒரு உதாரணத்துக்கு ஒரு ஊழியருக்கு 20,000 ரூபாய் சம்பளம், அவருக்கு நாங்கள் 10,000 ரூபாய் சம்பளத்தை கொடுத்துட்டு கணக்கில் காட்டி எவ்வளவு காட்டலாம், 20,000 ரூபான்னு காட்டுறோம். இதெல்லாம் நிதி கணக்கீடு தொடர்பாக நாங்கள் செய்யற முறைகேடுகள். அப்ப இப்படியான முறைகேடுகளை சட்ட ரீதியாக விசாரணை செய்து கண்டுபிடிக்கிறது கொஞ்சம் கஷ்டம். அப்ப அப்படியான முறைகேடுகளை செய்யக்கூடாது என்ற தொடர்பான ஒழுக்க நெறி தான் என்னது நிதி கணக்கீடு தொடர்பான ஒழுக்க நெறி. இரண்டாவது மனிதவள முகாமைத்துவத்துக்குரிய ஒழுக்க நெறி இருக்கு பாருங்க. மனிதவள முகாமைத்துவத்துக்குரிய ஒழுக்க நெறி. மனிதவள முகாமைத்துவத்துக்குரிய ஒழுக்க நெறி. ரைட். எழுதுங்க. முதலாவது ஆண் பெண் ஊழியர் பிரச்சனை. ஆண் பெண் ஊழியர் பிரச்சனை. ஆண் பெண் ஊழியர் பிரச்சனை. ஆண் பெண் ஊழியர் பிரச்சனை. தொழில் பாதுகாப்பு சுகாதாரம் தொடர்பான பிரச்சனை. தொழில் பாதுகாப்பு சுகாதாரம் தொடர்பான பிரச்சனை. தொடர்பான பிரச்சனை. சரிதான். அப்ப இதுக்கு என்ன விளக்கம் என்றா, நீங்கள் மனிதவள முகாமை என்றால் ஊழியர்கள் சம்பந்தமானது உங்களுக்கு பார்த்தோன்னே விளங்கி இருக்கும். ஊழியர்கள் முகாமையாளருக்கு சம்பந்தமானது. அதுல ஆண் பெண் ஊழியர் வேறுபாடு நிறுவனத்துக்குள்ள இருக்கும். அது என்ன செய்யக்கூடாது, இருக்கக்கூடாது. அந்த தொழில் செய்கிற இடம் வந்து பாதுகாப்பானதாகவும், யாருக்கு ஊழியர்களுக்கு பாதுகாப்பானதாகவும் சுகாதார வசதிகள் நிறைந்ததாகவும் இருக்க வேணும். இது ரெண்டும் இருக்க வேண்டும் என்று சொல்ற ஒழுக்க நெறி தான் என்னது மனிதவள முகாமை தொடர்பான ஒழுக்க நெறி. ரைட். மூன்றாவது உற்பத்திக்குரிய ஒழுக்க நெறி. உற்பத்திக்குரிய ஒழுக்க நெறி. ரைட். எழுதுறோம். இந்த கீழ் இடைவெளி இருக்கணும், இந்த பாக்ஸ் விடப்பட்டிருக்கு, அதுக்காக இந்த பாக்ஸ் இடைவெளி விடப்பட்டிருக்கிறது இதெல்லாம் எழுதுறதுக்கு தானே. அதுக்கு என்ன மாதிரி சின்ன எழுத்துல எழுதி கொடுக்கும். ரைட். உற்பத்திக்குரிய ஒழுக்க நெறி எழுதுமா. நவீன தொழில்நுட்பம். நவீன தொழில்நுட்பம் அல்லது சூழல் மாசடைதல். சூழல் மாசடைதல் அல்லது கழிவுகள் வெளியேறுதல். ரைட். அப்ப உற்பத்தி செயற்பாட்டுக்கு வந்து நாங்கள் ஒரு இயந்திரத்தை பயன்படுத்தி உற்பத்தி செய்யறோம். அது ஒரு புது இயந்திரம். இந்த புதிய இயந்திரம் வெளியேற்றிட வாயு ஒரு நச்சு வாயுவாக இருக்கலாம். அது எங்களோட வளிமண்டலத்தை பாதிக்கிற ஒரு விஷயமாக இருக்கலாம். இந்த இயந்திரத்தை நாங்கள் செயற்படுறது என்ன சமயத்துல, உற்பத்தி செய்யற சமயத்துல. அதனால அப்படி அந்த இயந்திரத்தால் வெளியேற நச்சு வாயுக்கள் சூழலை என்ன செய்யும், பாதிக்கும். அப்படி பாதிக்காத மாதிரியான இயந்திரத்தை பாவிக்கணும்ன்றதுதான் என்ன தொடர்பான ஒழுக்க நெறி, உற்பத்தி தொடர்பான ஒழுக்க நெறி. அப்ப உற்பத்தியில் இருக்கிற எல்லா கர்மங்களுக்கும் நாங்க செயற்பாட்டு முகாமில் படிச்சு எல்லா கர்மங்களுமே எதை பாதிக்காத மாதிரி இருக்கணும், அக்கறையுடைய சிறப்பினரை பாதிக்காத மாதிரி இருந்தா அதெல்லாம் என்னது உற்பத்தி தொடர்பான ஒழுக்க நெறி. நீங்க பொதுவா அப்படி விளங்கி வச்சுக்கணும். நாங்க செயற்பாடு முகாமில் பார்த்த எல்லாம். அப்ப நாங்க ஒரு இடாமாவை செலக்ட் பண்றோம், தொழிற்சாலையை கட்டுறோம்.
தொழிற்சாலை படிச்சிருக்கோம். அப்ப தொழிற்சாலையை கட்டணும். இப்படி எந்த செயற்பாடு நடக்கும் எது சம்பந்தமா உற்பத்தி சம்பந்தமான செயற்பாடு நடக்கலாம். அதனால சூழல்ல எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படக்கூடாதுன்ற தொடர்பான ஒழுக்கநடை தான் இருந்தது உற்பத்தி தொடர்பான ஒழுக்கநடை. அப்போ உதாரணத்துக்கு சூழலை மாசடைகிற மாதிரி செயற்பாடு, சூழல்ல கழிவு வெளியேற மாதிரியான உற்பத்தி செயற்பாடுகள், இது எதுவுமே எங்க நடக்கக்கூடாது, ஒரு வணிகத்துல நடக்கக்கூடாதுன்ற தொடர்பான ஒழுக்கநடை தான் இருந்தது உற்பத்தி தொடர்பான ஒழுக்கநடை. அடுத்தது பார்க்கலாம் சந்தைப்படுத்தல் தொடர்பான ஒழுக்கநடை. சந்தைப்படுத்தல் தொடர்பான ஒழுக்கநடை. சந்தைப்படுத்தல் தொடர்பான ஒழுக்கநடை எழுதுவோம். வணிக நன்மதிப்பை பாதிக்கும், வணிக நன்மதிப்பை பாதிக்கும் போட்டிக்கு எதிரான விரோத நடவடிக்கைகள், போட்டிக்கு எதிரான விரோத நடவடிக்கைகள், விலை தந்திரம், விலை தந்திரம், விற்பனை மேம்படுத்தல்கள், விற்பனை மேம்படுத்தல்கள் என்பவை ஒரு செட்டாக. இன்னொரு செட்டா ஊடகம், தொடர்பாடல் ஊடகம் தொடர்பான பிரச்சனைகள், தொடர்பாடல் ஊடகம் தொடர்பான பிரச்சனைகள். அதுல தவறான தகவல்களை வழங்குதல், தவறான தகவல், ஏமாற்றும் தகவல்கள், ஏமாற்றம் தொடர்பான தகவல், இப்படியான தகவல்களை வழங்குறது. ரைட். அப்ப இது நீங்க 13th சிலபஸை படிச்சுட்டு 14ஆம் பாடம் படிச்சுட்டு பாக்குறீங்கன்னா இது உங்களுக்கு இன்னும் நல்லா வரும். நீங்க 12th சிலபஸ்ல இருந்து இதை பாக்குறீங்களா, சந்தைப்படுத்தல் ஒரு பொருளை, ஒரு நிறுவனத்துக்கு அந்த பொருளை உற்பத்தி செய்யற தொடர்பான தகவல்களை பெற்று அந்த பொருளை உற்பத்தி செய்து அதை விற்கிற வகையான எல்லா செயல்பாடும் என்னத்துக்குள்ள வரும், சந்தைப்படுத்தலுக்குள்ள வரும். இப்படி சந்தைப்படுத்தல் செய்யக்கூட எங்களோட வணிகத்தினுடைய நன்மதிப்பை என்ன மாதிரியான விஷயம், வணிகத்தினுடைய நன்மதிப்பை குறைக்கிற மாதிரியான விஷயங்கள், அப்படியான விஷயங்கள் நாங்கள் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. நாங்கள் தொடர்பான ஊடகங்களை பாய்ப்போம். அப்போ நாங்கள் ஊடகம் அதுக்கு 3 வகையான ஊடகம் இருக்குன்னு படிச்சிருக்கோம். என்ன உரிமையாக்கப்பட்ட உழைக்கப்பட்டதெல்லாம் படிச்சிருக்கோம். சிம்பிளா 12th சிலபஸ்காரருக்கு சொல்லுங்கிற மாதிரி சொல்றேன்னா, இப்போ எங்கள் நிறுவனத்துக்கு ஃபேஸ்புக் பக்கம் இருக்கும், எங்கள் நிறுவனத்துக்கு யூடியூப் பக்கம் இருக்கும். இப்படியான பக்கங்கள்ல எங்களோட நிறுவனம் தொடர்பான தகவல்களை நாங்கள் போடலாம், பிரச்சனை இல்லை. ஆனா அப்படியான தகவல்களை போடக்குள்ள அது எப்படிப்பட்ட தகவலாக இருக்கணும், சரியான தகவலாக இருக்கணும், தவறான தகவலாக இருக்கக்கூடாது, மற்ற ஏமாற்ற மாதிரியான தகவல்களாக இருக்கக்கூடாது என்றுதான் என்ன தொடர்பான ஒழுக்கநடை, சந்தைப்படுத்துவது தொடர்பான ஒழுக்கநடை. அப்போ ஒன்று எங்களோட நன்மதிப்பை குறைக்கக்கூடாது, 2வது தவறான தகவல்களை வழங்கக்கூடாது. இப்படியான விஷயம் எல்லாம் சந்தைப்படுத்துவது தொடர்பான ஒழுக்கநடைன்னு சொல்லுவோம். சரியா எழுதிங்க. ரைட். அடுத்த கடைசி விவேக சொத்து தொடர்பான ஒழுக்கநடை. விவேக சொத்து தொடர்பான ஒழுக்கநடை. விவேக சொத்து தொடர்பான ஒழுக்கநடை. சரியா, எங்களுக்கு தெரியும் விவேக சொத்தண்டா 2003ஆம் ஆண்டு விவேக சொத்து சட்டம் ஒரு சட்டம் இருக்கு. ரைட். அந்த சட்டத்தின்படி 2 விடயங்களுக்கு, மொத்தமா 3 விடயங்களுக்கு உங்களுக்கு விவேக சொத்து கிடைக்கும். ஒன்று ஆக்க உரிமை, 2வது பதிப்புரிமை, 3வது வியாபார குறி. இப்படி 3 விஷயங்களுக்கு உங்களுக்கு விவேக சொத்து கிடைக்கும். இப்படி விவேக சொத்து ஒரு நிறுவனத்துக்கு இருக்கேக்குள்ள நீங்கள் அந்த நிறுவனத்துக்கு எதிராக அந்த நிறுவனத்தினுடைய விவேக சொத்தை நீங்க களவெடுத்து என்ன செய்யக்கூடாது, பாவிக்கக்கூடாது. அப்ப இன்னொரு ஆள் ஒரு புது விஷயத்தை கண்டுபிடிச்சு தான் விவேக சொத்தை வச்சிருக்கிறார், அவர் கண்டுபிடிச்ச விஷயத்தை நீங்க கொப்பி அடிக்கக்கூடாது. இன்னொரு ஆள் தந்த பதிப்பு புத்தகம் உருவாக்கி வச்சிருக்கார், அவற்றை புத்தகத்தை அதே விஷயத்தை அப்படியே நீங்களும் என்ன செய்யக்கூடாது, எழுதக்கூடாது, பாவிக்கக்கூடாது. இன்னொரு ஆள் ஒரு வியாபார குறியை வச்சிருக்காரு, தனக்கு ஒரு சிம்போலை வச்சிருக்காரு, நீங்க அந்த சிம்போலை பாவிச்சு என்ன செய்யக்கூடாது, ஒரு பொருளை உற்பத்தி செய்யக்கூடாது, டூப்ளிகேட் அடிக்கிறதுன்னு சொல்லுவோம். நாங்கள் தமிழில் சொல்லியிருக்கோம், நாங்கள் எங்களுக்குள்ள கணக்கு டூப்ளிகேட் செய்யறோம்னு சொல்லுவோம். அப்படியான வேலையெல்லாம் செய்யக்கூடாது என்பதுதான் என்னது, விவேக சொத்து தொடர்பான ஒழுக்கநடை. அப்போ விவேக சொத்து என்னது கிடைக்கும், உங்களுக்கு ஏற்கனவே படிச்சிருப்பீங்க. ஆக்குரியம் என்னது கொடுக்குறது, புதிய கண்டுபிடிப்பு ஒன்று கண்டுபிடிச்சோம்டா, அந்த கண்டுபிடிப்பு எங்களுக்கு தான் சொந்தம்னு நாங்கள் பெறுற உரிமைக்கு பேர் என்னது, ஆக்க உரிமை.
புதிய நூல் அல்லது எழுத்தாக்கம் என்று உருவாக்கணும், புத்தகம் என்று உருவாக்கணும்னா அந்த எழுத்தாக்கம் புத்தகம் எனக்கு மட்டும்தான் சொந்தம்னு சொல்றது பதிப்புரிமை. நான் புதுசா ஒரு வணிகத்தை ஆரம்பிக்கிறேன், அதுக்கு ஒரு வியாபார குறியை உருவாக்கணும்னா அந்த வியாபார குறி எந்த நிறுவனத்துக்கு தான் சொந்தம் சொல்றதுதான் என்னது அந்த வியாபார குறி. அதை நாங்கள் பதிகிறதுக்கு முதல் என்ன சொல்லுவோம், பண்டக்குரியன்னு சொல்லுவோம். பதிஞ்சாப்புறம் அதை என்ன சொல்லுவோம், வியாபார குறின்னு சொல்லுவோம். இந்த மூண்டையுமே இன்னொரு ஆளுடைய நீங்க பாவிக்க கூடாது. அப்படி இன்னொரு ஆளுடைய நீங்க பாவிக்காம இருக்கிறீங்கன்னா நீங்க என்னதை பின்பற்றீங்க, விவேக சொத்து தொடர்பான ஒழுக்க நெறியை பின்பற்றுறீங்க. சரிதானே? எவ்வளவு விளங்கிட்டு நீங்க நோட் பண்ணி வச்சுட்டீங்கடா. இனி கேள்விகளா, கேள்வி என்ன சொல்லுது, வணிகம் ஒன்று பயன்படுத்திய நவீன இயந்திரம் ஒன்றினால் சூழலுக்கு நச்சு வாயுக்கள் வெளியாகின்றன. இது சம்பவத்தில் தவறவிடப்பட்டுள்ள உயர் தொழில் ஒழுக்க நெறி என்ன? இச்சம்பவத்தில் தவறவிடப்பட்டுள்ள உயர் தொழில் ஒழுக்க நெறி என்னன்னு கேட்டுக்கிறோம். அப்ப நச்சுவாயுள்ள ஒரு இயந்திரத்தை பாவிக்கிறது, அதுவும் நவீன தொழில்நுட்பத்தை பாவிக்கிறது, அது என்னதுக்கு பாவிக்கிறோம், உற்பத்திக்கு பாவிக்கிறோம். அதனால விட உற்பத்தி சார் ஒழுக்க நெறி. சரிதானே? உற்பத்திக்குரிய ஒழுக்க நெறி விட 3வது. சரியா? 3வது விட. சரி, சரியா? இதோட 2ஆம் பாடத்துக்குரிய முழு அப்டேட்டை முடியுது. அப்போ 25ல என்னென்ன அப்டேட் வந்திருக்குன்றத பற்றி இந்த புக்கில் எதுவுமே இல்லை. நாங்கள் இனி போக என்ன செய்வோம் அதை பற்றி படிப்போம். 25ல என்ன புதுசாக வந்துருக்குது, இனி என்ன பேப்பர் எப்படி வரும்ன்றதை பற்றி இனி போக படிப்போம். சரிதான்? ரைட், நோட் பண்ணிக்கணும். போட்டேன் தேவையானது எழுதிக்கணும், ஃபுல்லாக எழுதிக்கிறாங்க. ஸோ தேவையானது எழுதிக்கணும்.